வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். ஹைதராபாத்தில் நடைபெற்ற வைர விழா நெல் ஆராய்ச்சியாளர்கள் கூட்டம். 7 விருதுகளை தட்டி சென்ற காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். புதுச்சேரி மின்துறையில் இளநிலை பொறியாளர்களுக்கான போட்டித் தேர்வு தள்ளி வைப்பு. மின்துறை தலைமையிட கண்காணிப்பு பொறியாளர் தகவல். தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற வைர விழா நெல் ஆராய்ச்சியாளர்கள் கூட்டத்தில் அகில இந்திய அளவில் சிறந்த நெல் ஆராய்ச்சி நிலையத்திற்கான விருது உட்பட 7 விருதுகளை தட்டிச் சென்றது. இவ்வாண்டிற்கான தேசிய அளவிலான நெல் ஆராய்ச்சி விஞ்ஞானிகளின் ஆய்வுக் கூட்டம் ஹைதராபாத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. வைர விழா கூட்டத்தில் இந்தியாவிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டு நெல்லில் உருவாக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை இந்தியாவின் பல்வேறு சூழல் மண்டலங்களில் நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் புதிய ரகங்களின் தேர்வு மற்றும் சிறந்த தொழில்நுட்பங்களை கண்டறிந்து நெல் உற்பத்தியில் தன்னிறைவு மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும் வகையில் பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளை விவாதிப்பது இந்த ஆய்வுக் கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலம் புதிய ரகங்களை பரிசோதித்தல், ஒற்றை நாற்று முறை போன்ற புதிய தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை மேம்படுத்துதல், பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு யுக்திகள், உர மேலாண்மை, பயிர் இனப்பெருக்க முறை மூலம் உயிர்ச்சத்து அதிகரித்தல் போன்ற பல்வேறு தொழில்நுட்பம் பற்றிய ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சியாளர்கள் கலந்துரையாடி அதிலிருந்து சிறந்த தொழில்நுட்பங்களை கண்டறிவார்கள். ஆய்வுகள் மேற்கொண்ட விதம், எண்ணிக்கை, துல்லிய தன்மை போன்ற பல்வேறு கூறுகளை கொண்டு ஆண்டுதோறும் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 14 விருதுகள் வழங்கப்படும். இந்த ஆண்டு காரைக்கால் வேளாண் கல்லூரி சிறந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கான விருது உட்பட 7 விருதுகளை தட்டிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. சிறந்த ஆராய்ச்சி நிறுவனத்திற்கான விருதினை தலைமை இயக்குனர், கல்லூரியின் முதல்வர் முனைவர் புஷ்பராஜ் அவர்கள், துணை தலைமை இயக்குனர் முனைவர் DK யாதவ் மற்றும் இந்திய நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் முனைவர் RM சுந்தரம் ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு கல்லூரியின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை பேராசிரியர் முனைவர் S திருமேனி தேர்வு செய்யப்பட்டார். மேலும் உழவியல், மண்ணியல், பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல், பூச்சியியல் மற்றும் பயிர் வினையியல் போன்ற துறைகளில் சிறந்த நெல் ஆராய்ச்சிக்கான விருதுகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கல்லூரி முதல்வர் அவர்கள் கூறுகையில், இக்கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சிறந்த பங்களிப்பினால் இந்த விருதுகள் கல்லூரிக்கு கிடைத்துள்ளது. இந்த தருணத்தில் அனைத்து விஞ்ஞானிகளையும் அதற்கு உறுதுணையாக இருந்த மாணவ செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனமானது நமது கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டு பல்வேறு ஆராய்ச்சி பணிகளை நெற்பயிரில் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனமானது நமது கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டு பல்வேறு ஆராய்ச்சி பணிகளை நெற்பயிரில் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் நெல் விவசாயிகள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு நெல் உற்பத்தியை அதிகப்படுத்தும் வகையில் இடுபொருட்களுடன் கூடிய தொழில்நுட்பத்தினை வழங்கி வருகிறது. இதன் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் மற்றும் தமிழகத்தின் உள்ள சுமார் 1000 விவசாயிகளுக்கு மேல் பயனடைந்துள்ளனர் என்பதை தெரிவித்தார். புதுவை மின்துறையில் இளநிலை பொறியாளர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் 11ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் அரசு காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இளநிலை எழுத்தர், மேல்நிலை எழுத்தர் மற்றும் பொதுப்பணி, காவல், கல்வி மற்றும் சுகாதாரத்துறையின் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் 5000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மின்துறையில் இளநிலை பொறியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி அப்பணியிடங்களுக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே திடீரென அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
தேர்வை தள்ளி வைத்து மின்துறை தலைமையிட கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஷ் சன்யால் உத்தரவிட்டுள்ளார். தேர்வுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து, மின்துறை தனியார் மயமாக்கல் எதிர்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராடி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் அரசியல் எதிரிகளின் சூழ்ச்சியால் அடையாளம் தெரியாத நபர்கள் தன் குடும்பத்தாரை நோட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகள் பரப்பி வருகின்றனர். அமைதியாக அறவழியில் மக்கள் நலப்பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தன் மீது பொதுமக்களிடம் அவதூறு பரப்பும் செயலை இதோடு கைவிட வேண்டும், இல்லையென்றால் அவருடைய முகத்திரையை கிழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இன்னைக்கு அந்த பழியெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஏன்னா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அந்த கும்பல் மாட்டினாங்க. அப்புறம் நான் வந்து என்னுடைய கூட இருந்தவங்களையோ சரி, அந்த அக்கம் பக்கத்துல வந்து நான் அடிச்சு விரட்டி இவங்களை காவது பண்ணி கொஞ்சம் பேரை அனுப்பிச்சு விட்டுட்டு ஏன்னா அந்த சம்பவத்துக்கு யாராவது காரணமா இருக்குதா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் அவங்கள வந்து என்னுடைய பாதுகாப்புல வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவலர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் வந்த பிறகு ஒப்படைச்சு அனுப்பிச்சேன். இதான் நடந்த நிதர்சனமான செய்தி. இதை வந்து நம்ம வீக் ஆயிட்ட மாதிரி நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆளும் யாருடைய ரத்தத்தை எடுக்கிறவங்க கிடையாது. பல பேருக்கு ரத்தம் தானம் கொடுத்து ரத்தத்தை வந்து கொடுத்து உயிர் பழைக்க வைக்கிறவங்க. இவங்களாட்டம் பல கொலைகளை செய்த ஆளுங்க பின்னணியில நான் வச்சிருக்கிற ஆளு கிடையாது. இன்னைக்கு 2011 முன்னாடி இருக்கிற புதுச்சேரி உருளம்பேட்டை ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எத்தனை கொலைகள் இந்த பகுதியில் நடந்தது, அந்த கொலைகள்லாம் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க, அந்த கொலைகால பாதிக்கப்பட்டவங்களாம் யார்கிட்ட இருந்தவங்க, அவங்களாம் இன்னைக்கு அவங்களுடைய குடும்ப நிலைமை என்ன. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க கூடாதுன்னு தான் இன்னைக்கு அமைதியான முறையில அறவழியில பல செய்திகளை நம்ம என்னுடைய இயக்கத்து மூலியமாவும் பொதுநல அமைப்புகள் மூலமாவும் இந்த புதுச்சேரியில நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். அதை பொறுக்க முடியாத எதிரணியினர் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்கள் நீங்க அந்த சமூக வலைதள பதிவு எப்படி அவங்க வந்து என்னென்ன போட்டுக்கிறாங்கன்றத நீங்க முழுமையா கேட்டாக்கா உங்களுக்கு புரியும். அதே நேரத்துல பொதுமக்கள் மத்தியில அவதூறு பரப்புற இந்த செயலை இதோட அவங்க கைவிடணும். இல்லாட்டாக்கா அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்திரையும் என்னால கிழிக்கப்படும். அவர்களுடைய அரசியல் வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர், புதுவின் வருங்காலமே என்ற நிலைய அவங்க அடையவே முடியாதுன்றத ஆணித்தரமா நான் கூற முடியும். காரைக்கால் வடமரைக்காடு அருள்மிகு ஒப்பில்லாமணியர் சுவாமி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். காரைக்கால் வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு ஒப்பில்லாமணியர் சுவாமி வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். அகத்தியருக்கு சிவபெருமான் அருளிய திருமண காட்சி விழா கடந்த 2ஆம் தேதி விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான அகத்தியருக்கு சிவபெருமான் அருளிய திருமண காட்சி நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 3ஆம் நாள் விழாவை முன்னிட்டு மூலவர்கள் ஸ்ரீ துர்க்கை மற்றும் ஸ்ரீ சவுந்திராம்பாள் தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இரவு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். விளக்கு பூஜையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ சவுந்தராம்பாள் ஸ்ரீ துர்க்கையம்மன் அலங்காரத்தில் தனி மேடையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விளக்கு பூஜையை தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ சவுந்தராம்பாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது.
ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு புதுவை மாநில காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அணிகளும் பங்கு பெற்றன. ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் இன்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற பிளேபாய் அணியைச் சார்ந்த அஜித், சதீஷ் ஆகியோர் முதல் பரிசையும், இரண்டாம் பரிசை சிஎஸ்பி அணி அகத்தியன் மற்றும் குமார் பெற்றனர். இந்த விளையாட்டுப் போட்டியை எவரெஸ்ட் அணி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதன் தலைவர் அண்ணாதுரை தலைமையிலான குழுவினரும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையும் பரிசு தொகையும் வழங்கினார்கள். இதில் ராஜ்பவன் தொகுதி சார்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜாராம், ராஜ்மோகன், சார்லஸ், முரளி, மோகனசுந்தரம், வசந்த், செந்தில், தமிழ்ச்செல்வன், ராஜேஷ், மகேஷ் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பெரியவர்களும் கலந்து கொண்டனர். இறுதியில் எவரெஸ்ட் அணியின் தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 47,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் களித்தீர்த்தால் குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் ஏரியை ஆழ்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 37,69,000 மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தால் குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாலக்கோட்டையை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 9,59,000 மதிப்பீட்டில் என மொத்தம் 47,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் செல்வி இஷிதா ரதி, செயற்பொறியாளர் சீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது.
Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முதலியார்பேட்டை புவன்கரே வீதியில் உள்ள எம்ஜிஆர் மஹாலில் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முதலியார்பேட்டை புவன்கரே வீதியில் உள்ள எம்ஜிஆர் மஹாலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட தலைவர் கோபி தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள், முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன், இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு, மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா மற்றும் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தனர். ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் தலைவர் தண்டபாணி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற அணிக்கு தலைவர் தண்டபாணி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் தலைவர் தண்டபாணி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் கடந்த 5 வாரங்களாக நடைபெற்று வந்த புதுவையின் உதயம் கிரிக்கெட் போட்டி தொடர் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் நாவலர் லெஜண்ட் கிரிக்கெட் அணியும் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதிக்கொண்டன. இறுதிப் போட்டியில் அருள் தலைமையில் விளையாடிய நாவலர் லெஜண்ட் அணி செந்தமிழ் தலைமையில் விளையாடிய ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியுடன் மோதியது. இந்த போட்டியில் டாஸ் வென்று ராயல் ஸ்ட்ரைக்கர் அணி முதலில் பேட்டிங் செய்து 14 ஓவர் முடிவில் 101 ரன்கள் எடுத்தது. பின்னர் இரண்டாவது களம் இறங்கிய நாவலர் லெஜண்ட் 14 ஓவர் முடிவில் 84 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 17 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் ஸ்ட்ரைக்கர் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்றது. இதில் ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் தலைவர் தண்டபாணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாடுகளை ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் சார்பாக பாலமுருகன் மற்றும் ராஜசேகர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் ஆகம விதிகளுக்கு எதிராக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செயல்பட்டு வருவதாக காரைக்கால் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. காரைக்கால் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செயற்குழு உறுப்பினர் சேனாதிபதி, காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் வகையரா தேவஸ்தானங்களுக்கு உட்பட்ட ஸ்ரீ சோமநாயகி உடனுரை சோமநாதர் மற்றும் காரைக்கால் அம்மையார் ஆலயங்களுக்கு கடந்த 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தின் போது கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் அறங்காவல் குழுவினரால் வைக்கப்பட்ட கல்வெட்டை அகற்றிவிட்டு தற்போது உள்ள விழா குழுவினர்கள் இருக்கும் கல்வெட்டை மட்டும் வைத்திருப்பது ஒருதலை பட்சமானது என குற்றம் சாட்டினார். வெள்ளித்தேர் வேலைகள் முழுவதுமாக நிறைவுறாத நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமின் விளம்பரத்திற்காக ஆகம விதிகளை மீறி வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் நடத்தப்பட்டதாகவும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் துரை சேனாதிபதி குற்றம் சாட்டினார். கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து துணைநிலை ஆளுநருக்கு புகார் கடிதம் அனுப்பியதோடு கடிதத்தில் இது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். புதுவை மாநிலத்தில் கோடை விடுமுறையின் போது ஏற்கனவே பழுதாகியுள்ள பள்ளி கட்டிடங்களை பழுது பார்க்கும் வகையில் ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி அளிக்கவிருப்பதால் அது குறித்த விவரங்களை அனுப்புமாறு கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சமக்ர சிக்ஷா திட்ட மாநில இயக்குனர் தினகரன் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் பள்ளி மேலாண்மை குழு, பள்ளி மேலாண்மை மற்றும் மேம்பாட்டு குழு மூலம் தலா ரூபாய் 2 லட்சம் அளிக்கப்படும். ஆகவே பள்ளி கட்டிடங்களில் ஏற்பட்ட சிறிய அளவிலான பழுது குறித்த திட்ட விவரங்கள் வரவேற்கப்படுகின்றன. நிதி அளிக்கப்பட்ட நாளிலிருந்து 1 மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட பழுதுகளை சீர்படுத்தி முடிக்க வேண்டும். மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமுள்ள பள்ளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பழுது நீக்க பணிகள் முடிந்ததும் புகைப்பட ஆதாரங்களுடன் ஒரு நிறைவு அறிக்கையை அந்தந்த ஆய்வு அதிகாரிகள் மூலம் மாநில திட்ட அலுவலகமான சமக்ர சிக்ஷாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் 5ஆம் துலுவ வேளாளர் மரபினர் திருமதி ஆனந்தம்மாள் ஆதீனம் சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு நேற்று 5ஆம் நாள் உற்சவம் ஆனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துலுவ வேளாளர் மரபினர் சார்பில் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில எதிர்க்கட்சித் தலைவர் ஆர். சிவா, பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வில்லியனூர் இசைத்தென்றல் கலைக்கூடம் ஆசிரியர் காவியா குழுவினர் சார்பில் கலை நிகழ்ச்சி ஆர்த்தி சுமித்ராவின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய திருக்கூலத்தில் இருந்து அக்னி கரகம் வருகையும் அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பரசுராமர், காத்தவராயன், அம்மன் ஆகிய சுவாமிகளின் திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துளுவ வேளாளர் மரபினர், திருமதி அனந்தம்மாள் ஆதீனம் உற்சவதாரர் செல்வநாதன் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள், வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சிகரம் வாகனம் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் வேலு தலைமையில் வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை மற்றும் ரூபாய் 10 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு பத்திரத்தை சுமார் 500 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொழிலதிபர் ரவிக்குமார் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு தகவல்களை கூறினார்கள். நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைசாவடி ஸ்ரீ கங்கை அம்மன் கோவில் கருவறை கட்டுமான பணியின் முழு செலவையும் ஏற்று அர்ஜுன்குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ரூபாய் 5,50,000 நிதி உதவியாக கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடம் வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைசாவடி மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. தற்போது கும்பாபிஷேகம் பணிக்காக ஆலயம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கோவில் கருவறை கட்டும் பணியின் முழு செலவையும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி இன்று நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வந்த அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்திலுக்கு ஊர் பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள், பஞ்சாயத்து தலைவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனது சொந்த நிதியிலிருந்து கோவில் கருவறை கட்டுவதற்கு ரூபாய் 5,50,000 பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் செந்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். ஹைதராபாத்தில் நடைபெற்ற வைர விழா நெல் ஆராய்ச்சியாளர்கள் கூட்டம். 7 விருதுகளை தட்டி சென்ற காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். புதுச்சேரி மின்துறையில் இளநிலை பொறியாளர்களுக்கான போட்டித் தேர்வு தள்ளி வைப்பு. மின்துறை தலைமையிட கண்காணிப்பு பொறியாளர் தகவல். தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.